வணக்கம். கோபம், உப்பு. கோபமும் கரையும், உப்பும் கரையும். கோபம்ங்கிறது நம் குணமல்ல. அது பிறரால் உண்டாக்கப்படும் அந்தந்த தருணத்தின் நிலை. அதேபோல உப்பு. இந்த உப்புமும் கோபமும் கரையக்கூடியது. நீரால் கரையக்கூடியது. அன்பால் கரையக்கூடியது. உப்பு அளவோடு உணவுக்கு தேவை. உப்பும் தேவை. கோபமும் உறவுக்கும் தேவை. அன்பு சேர்க்கும். ஆனால் அந்த உப்பு அளவோடு உணவில் போட்டால்தான் நாம் உணவு முறைக்கு உகந்ததாக இருக்கும். கோபமும் அளவோடு இருந்தால்தான் உறவு முறையே பெருக்கும். அதே நேரத்தில் அந்த கோபத்திலேயே இன்னும் ஒரு வகையும் உண்டு. குழந்தைகளை செல்லமாக அதட்டும் ஒரு கோபம், அன்பு கோபம். ஆனால் கோபத்தில் இன்னொன்று தான் முக்கியமானது. அதிகார கோபம், ஆணவ கோபம். அது கொடூரத்தை உண்டாக்கும். அதை விட்டு விலகிவிட வேண்டும். ஆனால் அன்பு கோபம் கண்டிப்பாக நம்ம பந்தத்தை உண்டாக்கும், பரஸ்பரத்தை ஏற்படுத்தும், ஒரு உறவை மேம்படுத்தும். கோபப்படாதேன்னு அடக்கி ஆள்வது சில சமயம் அதில் கொண்டு போகும்னா மன அழுத்தத்தில் கொண்டு போயிடும். இது அப்போக்கப்போ அடித்து வெளியேற்றிக்கூடிய கேஸ். லைட்டாக தான் அடிக்கணும், ரொம்ப கோவப்படக்கூடாது. அன்போடு கோவப்படணும். அது முக்கியமானது தான். அதே நேரத்தில் அந்த உப்பு உணவுக்கு தேவைப்படுவது போல கோபமும் உறவுக்கு தேவைப்படுகிறது. அதுதான் ஊடலை உண்டாக்கிறது, அன்பை சேர்க்கிறது. கோபத்தில் அந்த கோபம்தான் இருக்கக்கூடாது. கடுங்கோபம், ஆணவ கோபம், அதிகார கோபம் தான் இருக்கக்கூடாதுக்கூடிய லைட்டாக வரக்கூடிய கோபம் தேவை. அது பாசத்துக்குரியது. அதே போல் இந்த இன்ஜினில் மோட்ரு வாகனத்தில் ஒரு அடைப்பு ஏற்படும் போது அந்த ஏரை அடைக்கும். கார்பன் மோனாக்சைடுன்னு சொல்லுவாங்க. அதை அடைக்கும் போது டஸ்ட்னு ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த அடைப்பை புஷ்ஷுன்னு வெளியேற்றுவாங்க. அதுக்கே அடைப்பு வருது, கோபம் வருகிறது. அப்புறம்தான் அது ரெகுலருக்கு வருகிறது. அந்த அடைப்பு நீங்கணும். அதுபோல் கோபக்காரன் பாசக்காரம்பாங்க. ஆனால் அம்முனியாக இருக்கிறவனை பயங்கரமாக ஆளும்பாங்க. இவன் பாசக்காரன் ஆகிறான், கோபக்காரன். அவன் கடுங்கோபம் இருக்க